டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். 2001ஆம் ஆண்டு இந்தியாவினுடைய பிரதமராக வாஜ்பாய் இருந்தார் இல்லையா? 2001 வந்து ஜெயிச்சு வந்தாங்க. அப்போ அரசியல் சட்ட திருத்தம் 84 கொண்டு வந்து இந்திரா காந்தி அம்மையார் என்ன சொன்னாரோ அதையே வாஜ்பாய் அவர்கள் சொல்லி அடுத்த 25 ஆண்டுகளுக்கு நிச்சயமாக தொகுதி மறுவரை எண்ணிக்கை கூடாது, இதே எண்ணிக்கையில் தொகுதி இருக்கும், மக்கள் தொகை கணக்கெடுக்கப்படும், மறுவரை செய்யப்படும், அதெல்லாம் நடக்கும். ஆனால் தொகுதி எண்ணிக்கை கூடாது என்று அரசியல் சட்ட திருத்தம் 84ஐ மாண்புமிகு வாஜ்பாய் அவர்கள் கொண்டு வந்தார்கள் 25 ஆண்டுகளுக்கு. அது 2026 முடிகிறது. அப்போ அடுத்த உங்களுடைய நிலை என்ன? அதை கேட்கின்ற உரிமை ஒவ்வொருவருக்கும் உண்டு. அடுத்து என்ன செய்ய போகிறீர்கள்? தொகுதி மறுவரை செய்கின்ற பொழுது மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி கூட்டப் போகிறீர்களா, குறைக்கப் போகிறீர்களா என்று கேட்கின்ற உரிமை ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் உண்டு. அதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம். எனவே இப்போ அந்த பிரச்சனையே வரலைன்னு சொன்னால் வரப்போகுது. 2020 டெட்லைன் 25 முடிஞ்சு போச்சு. 26 நீங்கள் என்ன நடத்தினாலும் ஏதாச்சும் ஒரு சட்டம் கொண்டு வந்து தான் நடத்தியாக வேண்டும். அதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். இந்த கூட்டத்தில் 25 வருஷம் தள்ளி கேட்டிருக்கீங்க. இப்பவே இந்தியாவோட மக்கள் தொகை 140 கோடி இருக்குது. அது 300 கோடியா இருக்கும்போது இதை செய்யறதுக்கு முடியாது அப்படிங்கிறாங்க. இன்னும் நாங்கள் இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை தீவிரமாக அமல்படுத்துங்கள் என்று தான் கேட்கிறோம். மக்கள் தொகையை பெருக்கெடுக்க வேண்டாம், அதை அமல்படுத்துங்கள். நாம் இருவர் நமக்கிருவர் என்று சொன்ன தமிழ்நாடு, நாம் இருவர் நமக்கொருவர் என்று சொன்ன தமிழ்நாடு, இதை போல ஒவ்வொருவரையும் சொல்ல வையுங்கள். இந்தியாவினுடைய நலனை பாருங்கள், இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சியை பாருங்கள். அதற்காக எல்லோரும் ஒத்துழையுங்கள் என்று கேட்பதற்கு இந்திய அரசுக்கு என்ன தயக்கம்? அப்படி மக்கள் தொகையை கூட்டினால் தண்டிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக எந்த மாநிலமும் கூட்டாது. எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா சந்திச்சிருக்காரு. அடுத்த தமிழகத்தின் தமிழக முதல்வர் அமித்ஷாவையோ இல்லை பிரதமர் மோடியோ சந்திக்கிறதுக்கான திட்டங்கள் இருக்கா தமிழக அரசு? இல்லை, இடையில செங்கோட்டையன் போய் பார்த்துருக்காரு. அவர் போய் இதே தானே கேட்டேன்னு வந்து சொல்லுவார். அதனால் நாம் முதலமைச்சர், எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சென்று பார்த்தால் இந்த கொள்கையைத்தான் வலியுறுத்துவார். அதற்குத்தான் நாடாளுமன்ற உறுப்பினரோடு சென்று பார்த்து நிச்சயமாக தொகுதி மறுசீரமைப்பிலே தமிழகம் பாதிக்கக்கூடாது, மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதற்காக குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை கொண்டு வந்து எந்த மாநிலமும் பாதிக்கக்கூடாது என்கின்ற கோரிக்கையை முன்வைத்தார். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.